சமையலுக்கு தேவையான காய்கறிகளை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மாடியில் தான் பறிச்சுக்கிறோம். இந்த வாரத்தோட ஹார்வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பச்சை மிளகா தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நிறைய பச்சை மிளகாய் இருந்துச்சு. 2 மாதமாக பச்சை மிளகா நாங்கள் வெளியிலேயே வாங்கலை. தக்காளி பழம் அதுவும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் தக்காளி பழம் பறிச்சாச்சு. சுண்டைக்காய் அதுவாக விதை விழுந்து வந்த சுண்டைக்காய் மரம் இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் சுண்டைக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அவரைக்காயும் இருந்துச்சு. அதனால் அவரைக்காயும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச ஹார்வெஸ்ட்டு. இந்த வாரத்தில் இது முதல் ஹார்வெஸ்ட்டு. இதில் சுண்டைக்காய், தக்காளி, அப்புறம் மிளகாய் இதெல்லாம் இன்றைக்கி சமையலுக்கு பயன்படுத்தணும். இன்றைக்கி தைப்பூசத்துக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தைப்பூசத்துக்கான சமையலில் சுண்டைக்காய், பீர்க்கங்காய் போட்டு சாம்பார், முட்டைக்கோசு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வடை, பாயசம், அப்பளம், அப்புறம் ரசமும் மோரும். இதெல்லாம் மதிய சாப்பாட்டுக்கு செஞ்சது. இன்றைக்கி பாயசமும் வடையும் வச்சு சாமிக்கு படைச்சி இன்றைக்கி சாப்பிட்டோம்.